அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற புத்தாண்டு புதன்கிழமை வருதுங்க. இந்த பொருளை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறதுனால வருஷம் முழுக்க 2025ஆம் ஆண்டு முழுக்க உங்கள் வீட்டில் பண சேர்க்கை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பண கஷ்டம் வராது, பணத்தினால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், கடன் பிரச்சனையே இருக்காதுங்க. சரி, என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா தான் நான் போடக்கூடிய டெய்லி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருங்க. சரிங்க, புத்தாண்டு புதன்கிழமை வருது. மார்கழி மாதத்தின் 17ஆம் தேதி வருதுங்க. சரி, அன்னைக்கு நம்ம என்ன வாங்கணும்? புதன்கிழமை வருது, புதன் பகவானோட சேர்ந்து நமக்கு வர்றதுனால அந்த நாள் ரொம்ப 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 விசேஷமான நாள். என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்லுப்பு, மஞ்சள் கொம்பு, இது போன்ற பல்வேறு விதமான பொருட்கள் இருக்குது. ஆனால் குறிப்பாக நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கி வைக்கிறது கூடுதல் விசேஷம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பண பிரச்சனையே இருக்காதுங்க. பணம் தங்கு தடையின்றி நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது என்ன அந்த பொருள் அப்படின்னா, வெந்தயம். ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு 50 கிராம் 10 கிராம் அளவாது வெந்தயத்தை புதுசாக வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணால் உங்கள் பூஜை அறையில் கிழக்கு முகமாக ஒரு ஸ்வஸ்டிக் சின்னம் வரைஞ்சி அதன் மேலே மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு ரூபாய் நாணயம் வச்சு அதுக்கு மேலே அந்த வெந்தய டப்பா வச்சு அந்த வெந்தய டப்பாக்குள்ளேயும் ஒரு சில சில்லறை காசு போட்டு வச்சுக்குவோங்க. இதை நீங்கள் வருஷம் முழுக்க அந்த நாணயத்துக்கு அடியிலேயே அந்த வெந்தய டப்பாவை வச்சுக்கோங்க. இப்போ 5 பெட்டியில் வெந்தயம் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஸ்வஸ்டிக் சின்னம் வரைஞ்சி 5 டப்பா வச்சு அதுக்கு மேலே அந்த வெந்தயம் போடுற அந்த கப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் 1 ரூபாய் நாணயம் போட்டு அந்த வெந்தய டப்பாக்கு மேலே ஒரு சில நாணயங்களை போட்டு வைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, வெள்ளிக்கிழமை தோறும் என்ன பண்ணுறீங்கன்னா, புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயம் வாங்கி அதில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் பண கஷ்டமே வராதுங்க. பணம் தங்கு தடையின்றி கிடைக்கும். பணத்தினால ஏற்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். சீக்கிரமாக கடனை அடைக்கிறதுக்கான ஒரு வழியும் சூழ்நிலையும் பிறக்கும். நிச்சயமாக செஞ்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு அன்னைக்கு புதுசாக நகை, வெள்ளி, தங்கம் இதெல்லாம் வாங்கலாம். அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப நம்ம வாங்கிக்கலாம். தங்கத்துக்கு நிகரான இந்த பொருளை வாங்கி வைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும். பதிவை பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.